விஜய் சினிமா மிரர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பிளேலிஸ்ட் நினைச்சதை சொல்கிறேன். அதில் இந்த மனம் ஒன்று ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த மனமில் ஒரு ரெண்டாவது போயின்னு வச்சுங்களேன், ரெண்டாவது மூணாவது ஏதோ ஒன்று அடுத்து ஒரு தொடர் மாதிரி. இதில் மனம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனத்தினால முடியாத காரியம் எதுவும் இல்லை. அதுதான் புத்தர் சொல்லுவார், எதை நினைத்தாயோ அதையே அடைகிறாய், உள்ளுவதெல்லாம் உயிர்வல்லார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் திருமூலர் கூர்ந்தது. அது மாதிரி நம்ம மனசில் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஆகிறோம், என்ன பார்க்குறோமோ அதுதான் ஆகிறோம். அந்த காலத்தில் இப்போ இல்லை, நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா நானும் பார்க்கல, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பழைய புஸ்தகங்களை படிங்க. தசாவதானி ஒரே நிமிஷத்தில் 10 கவனங்கள், அதாவது கவனகரம்பாங்க, 10 வேலைகள், அதாவது படிக்கிறது, அதே சமயம் இன்னொரு விஷயங்கள் கையில் இது பண்ணக்கூடியது, ஓவியம் தீட்டுறது, 10 விஷயங்கள், 10 கவனங்கள் பண்ணக்கூடியது இருந்தாங்க. அது பேர் தசாவதானி. அஷ்டாவதானி 8 விஷயங்கள் பண்ணக்கூடியது. இதெல்லாம் மனதோட மந்திரம், மனசுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸ். ஸோ மனசை நம்ம இப்போ சின்ன குழந்தைகள் பார்க்குறோம்ல, திருக்குறளில் தலைகீழா அதிகாரம் முதற்கொண்டு எல்லாம் சொல்லக்கூடியது. ஸோ அதே போல் மனநம் அந்த காலத்தில் நிறைய பண்ணோம். அப்படிங்கும்போது வாய்ப்பாடு ஈஸியாக இருந்துச்சு, கால்குலேஷன் ஈஸியாக இருந்தது. இப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் கால்குலேட்டர் போகிறோம், மனசுக்கு நம்ம வேலை தர்றதே இல்லை. இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பல தீங்குகளுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு நிறைய வேலை கொடுக்குறோம், நம்ம மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் மனசுக்கு வேலை கொடுக்குறோமா? கண்ணு பார்க்குது, சில சமயம் காதில் கேட்குறோம், மனதுக்கு வேலை எப்போ கிடைக்கும்? திங்க் பண்ணும்போது, சிந்திக்கும் போது. இதெல்லாம் தூக்கி தூரம் வைக்கணும். ஸோ இது எப்படி ஃபீட் பண்ணுறோம்? நீங்கள் தீங்கு அப்படி வருது, நீங்கள் மொபைலை பார்க்குறீங்க, அதில் நல்லதோ கெட்டதோ அவங்க என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ, ஒரு அரசியல் நிகழ்ச்சி, ஒரு வெறுப்புணர்ச்சினா உங்களுக்கு அந்த வெறுப்புணர்ச்சி வருது ஆட்டோமேட்டிக்காக. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சினா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி உள்ள போகிறீங்க. ஸோ உங்களை ஒருத்தங்க தயார்படுத்துகிறாங்க, நீங்களா சுயமாக சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அற்று போகுது. இதுதான் பிரச்சனை. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? இப்போ மந்திரம் சொல்லும் மாதிரி தான். மந்திரங்கள் எப்படி வந்தது, எதுக்கு வந்தது? ஓம்ங்கிற பிரணவ மந்திரமோ இன்னும் பல மந்திரங்களோ நீங்கள் சொல்ல 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 ஒன்று சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர்களும் யோகிகளும் உங்களை அறியாமலே தூக்கத்தில் கூட உள்ளுக்குள்ள நரம்பு மண்டலத்தில் அதை அதிருங்கிறாங்க. அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் சொல்ல 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 ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே சொல்லாட்டியும் உள்ளேருந்து அந்த சப்தங்கள் வர ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்? தெரியல ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கு மனசுக்கு என்ன சம்மந்தம்? மனங்கிறது எதுனாலும் அது வாங்கிக்கும். நீ என்ன கொடுத்தாலும் அவங்க ஜஸ்ட் இஸ் அ மிரர், தட்ஸ் இட். நீங்கள் என்ன கொடுத்தாலும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆன்மீகத்துப்படி எதுவுமே கொடுக்கக்கூடாது. மனம் இல்லாமல் இருப்பது தான் நமது நோக்கமாக இருக்கணும். அது முக்தி நிலைமைக்கு, அது புத்தர் அது போக வேண்டிய நிலைமைக்கு நம்ம அந்த நிலைமை வேண்டாம். இன்னும் ஈகப்பற இன்பங்களை அனுபவித்து இங்கே இருக்கிறதுனால we need to give some positive feeds. பாசிட்டிவ் ஃபீட் கொடுக்கலன்னு என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் முன்னாடி எஃப்எம் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ நம்ம எஃப்எம் கேட்கறது காரில் போகும்போது நிப்பாட்டிட்டேன். என்ன காரணம்னா, எஃப்எம் திருப்பணும்னா ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு வர்றதுக்குள்ள முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பல, உடனே நான் இப்போ தான் போனேன், சிம்பிளாக ஏதோ கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி, இந்த இது கண்டுபிடிச்சாங்க, கேன்சர் வந்தது, கேன்சர் குணமாயிடுச்சு, உடனே இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஹாஸ்பிட்டல், ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 10 நிமிஷத்தில் க்யூர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன விஷயம்னா, நான் நெகட்டிவ் நடக்காதெல்லாம் சொல்ல வரல, விஷயங்கள் இல்லாதத மனசுங்கிறது உருவாக்கும். ஈவன் திஸ் மருத்துவ உலகம் ஒத்துக்கிறோம், 80 to 90% ஆஃப் டிசீசஸ் இஸ் மேட் பை மைண்ட். 90% வியாதி மனதால் உருவாக்கப்படுதான். உங்கள் மனதில் திரும்ப 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 ஒரு விஷயம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தூண்டப்படுது. எதுக்கு விளம்பரம்? ஏற்கனவே ஓஷோ ஒரு புக்கில் சொல்கிறார் அழகா, லக்ஸ் விளம்பரம் பார்க்கறதுனால ஆயிடுமா? ஒரு பேருக்கு அதை நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. லக்ஸுங்கிற வார்த்தை ஏதோ ஒரு விளம்பரம், ஆனால் அதை திருப்பி 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 அழகிய மேனிக்கு லக்ஸ் பழைய விளம்பரம். இது சொல்லும்போது டக்குன்னு உங்களுக்கு குளிக்கணும், நமக்கு ஒரு இதாகணும் அப்படிங்கும்போது லக்ஸ் வருது. இப்போ ஒரு சிவப்பாகணும், நிறம் வெண்மையாகணும், என்ன வருது? அதுக்கேற்ற க்ரீம், ஃபேன் லவ்லி. மனசில் எப்படி பதிஞ்சுது? மனுஷனுக்கு மெம்பர் லைடர் 5, 6, 7, அந்த 5, 6 எது டாப் ஆஃப் த மைண்டை பூத்துறோம், அதான் வணிக ரீதியான வெற்றி. அந்த வணிக ரீதியான வெற்றி அவங்க பூத்திருக்காங்க. ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். பாயிண்ட் என்னன்னா, மனதிற்கு நீங்கள் ஃபீட் பண்ணலைன்னா, நீங்கள் உணவளிக்கலைன்னா, யாராவது ஒருத்தங்க உங்கள் மனதுக்கு உணவளிப்பாங்க. உங்கள் மனதிற்கு நீங்கள் எஜமானாக இல்லாவிட்டால் யாராவது ஒருவர், அவர் ஒரு வணிகராக இருக்கலாம், அல்லது ஒரு மத போதகராக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், யாராவதாக இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுறது உங்கள் நோக்கம் என்ன? எஸ், அதுக்காக சார் மொபைல் பார்க்காம இருக்க முடியுமா?
மற்ற விஷயம் எல்லாம் பண்ணுங்க, அளவோடு இருந்துட்டு. ஒரு விஷயம், புத்தகங்கள் வந்து நல்ல விஷயம். என்ன காரணம், புத்தகங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கிறீங்க, நினைக்கிறீங்க, விசுவலைஸ் பண்ணுறீங்க, உங்கள் மனம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போகுது, அட்லீஸ்ட் சிந்திக்கும் திறன் கூடுது. இந்த மொபைல் மூலமாக பார்க்கறத விட, இந்த திருப்பி மொபைல்லையும் புக்கு வந்துருச்சு, தயவுசெய்து அது வேண்டாம். தனியாக புத்தகம் வாங்கிப்படுங்க, கண்ணுக்கு நல்லது, உங்கள் சிந்தனைக்கு நல்லது. இந்த மாதிரி தனியாக படிக்கும்போது உங்களோட சிந்தனை ஆற்றல் கூடுது. ஸோ என்ன நான் சிம்பிளாக சொல்ல முடிச்சு இந்த இதில் என்ன பேசின அந்த டாபிக் பெருசாக போயிட்டு இருக்கல. நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், அப்படி ஒரு மேலே வந்து பெரிய அரசியல்வாதி என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஃபீடு 82 அல்லது ஒரு சாமியார் ஆகணும், ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஆகணும், மதவாதி ஆகணும், ஞானி ஆகணும், என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆகணும்னு நினைக்கிறதே தப்பு. அதுதான் ஆன்மீகம் சொல்கிறது, வேறு விஷயம். அப்படி நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஃபீடை பர்சன்டேஜ் போடுங்க. யூ ஷுட் நீட் டு கிவ் 70 to 80% ஃபீட் ஃபார் தட். மிச்சம் 30% 5 மற்றது கொடுங்க. சரி, மற்ற என்ன, நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதாவது எதிர்மறை எண்ணங்கள். என்ன பண்ணுறது, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்துக்கும் வரும். வந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும், முக்கியமாக ஓஷோ என்ன சொல்கிறாங்கன்னா உடனே கிள்ளி வெட்டி எரிக்கணும். அதுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், பதஞ்சலி யோகா மற்ற எல்லாத்துலையும் அதான் வரக்கூடியது. அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு தீனி போட வேண்டாம். நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்காது. யாராக இருந்தாலும் தீய எண்ணங்களோ அல்லது வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ வரும்போது அதுக்கு சக்தி கொடுக்காதீங்க. இதுதான் என்னன்னா, அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்கும்போது அது மந்திர சக்தி அடையுது, அது வசியப்படுத்துது உங்களை. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா வர்ற ஜஸ்ட் இக்னோர், அல்லது என்னன்னு பார்த்து தட்டி விட்டுட்டோம்னா ஜஸ்ட் ஃபில் இட் பை பாசிட்டிவ் தாட்ஸ். ஓஷோ சொல்கிற மாதிரி ஒரு கோப்பை தேநீர் சொல்லுவார். புதுசாக ஒரு சென், அதோடு நான் முடிச்சிடுறேன். ஒரு சென் துறவி வந்து, இளம் துறவி வந்து ஞானம் பெறதுக்கு வருவார். ஐயா உங்கள்கிட்ட நான் ஞானம் பெறதுக்கு வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும் இது தெரியுன்றாரு. உனக்கு என்னால் கற்றுத்தர முடியாதுப்பா, ஏன்ருக்காரு. இங்கே வா ஒரு நிமிஷம்ன்றாரு. இந்த டீ கப் எடுத்துகிட்டு வந்தார். டீ கப்பை கொண்டு வந்துருக்காரு. டீ கப்பை கொண்டு வந்துட்டு அதில் வந்து ஏற்கனவே ஃபுல்லாக இருந்துருக்கு முக்கால்வாசி. இப்போ இது மேலே ஊற்றுறாரு. ஊற்றுனா வலியுது. என்னாச்சுன்னு பார்த்தியான்னாரு. சாமி வலியுது, ஏன் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க? அது மாதிரி தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே விஷயம் ஞானம் நிரம்பி இருக்கு, நான் மேலே ஊற்றினா வலியத்தான் செய்யும். அதனால் இதை கீழே கொட்டிட்டு வெற்று கோப்பையாவா என்னோட தேநீர் உழவும் அப்படின்னாங்க. அது மாதிரி வெற்று கோப்பையாக மனதை க்ளீனாக வைப்போம், நல்ல ஃபீட்ஸ் கொடுப்போம், நல்ல செயல்கள் புரிவோம். நன்றி. இது மாதிரி இன்னும் நல்ல சில சப்ஜெக்டோட அடுத்து நினச்சதை சொல்கிறோம்ல வரலாம். பா.